ஹலோ கைஸ், இது ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் பார்த்தி ப்ரோ வீட்டில் தான் இருக்கும். அண்ட் என்னடா திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து மீட்டப் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பார்த்தி ப்ரோட கார் எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர் போக போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் பார்த்தி ப்ரோ பார்க்கும்போது வந்து கேட்டிருந்தீங்க, ராம்போவை காட்டுறான்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இங்கே vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தி ப்ரோ, அடுத்து இருக்கிற அவ்வளோ ராம்போ ஆஃப்டர் லாங் டைம் கேமராவை பார்க்குறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கேமரானா பிடிக்காது தானே. கம்முனுக்கு அப்படியே சரி சரி தொட்டுட்டு தான் இருக்கிறவங்க. ஸோ நம்மளுடைய நூப்ளிஸ் டியா ஹேர் இருக்காங்க பார்த்தீங்களா, வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வீடியோவில் கேப்பை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிரான்ச்சுடைய ஓப்பனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. வாடா. ஸோ அந்த ஒரு பிரான்ச்சோட ஓப்பனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட்டப் வச்சுட்டு, ஸோ இப்போ அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போகிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்படியே போகிற வழியில் பேசிக்கலாம். ஓகே மக்களே, பார்த்தி ப்ரோ வீட்டிலேருந்து பார்த்தி ப்ரோட கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரில் தான் வர வேண்டியதாக இருந்தது. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சபரிமலைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப்பு, வால்பாறை, அப்புறம் ஊட்டி ட்ரிப்பு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு மாதத்துலேயே வந்து 3 வாட்டி 4 வாட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே ரூட்டில் வந்துட்டு போயிட்டோமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சுத்தமாக வந்து ஐயோ கார் எடுத்துகிட்டு போகணுமாடா அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸை புக் பண்ணிட்டு இங்கே வந்து இறங்கிட்டு ப்ரோவோட கார் எடுத்துகிட்டு போகலாம். போய் மீட்டப்லாம் அட்டன் பண்ணிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து மீன்ஸ் டியா ஹேர் கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ரிட்டர்ன் சென்னைக்கு போயிடலான்றது தான் பிளான். பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன ஏது அப்படின்றது சால்வ் ஆயிருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் சால்வ் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல் வீடியோவே வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப், ஃபர்ஸ்ட் வாட்டி மீட்டப் வச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து நம்ம கேமராலாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு அது ஒரு கூத்தா மாறிச்சு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் பர்மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வாங்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ டிஆர் ஹேர் கிளினிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் பர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. தட் வந்து சென்னையில் ஒரு பிரான்ச் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா நான் என்னுடைய ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்கு போனாங்க. நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் சைடு அங்கெல்லாம் வந்து இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிஆர் ஹேர் கிளினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்ஸ் வெறும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் கிடையாது. ஸோ ஸ்கின் கேராக இருக்கட்டும், அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ சீரியஸாக வந்து ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூர்லையும் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். ரொம்பவே நம்பிக்கையானவங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவிஎன்ஸ் அங்கே போயிட்டு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரிவ்யூஸ் வந்து நான் கேட்கும்போது தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்பாடா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கிளினிக்கை தான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் போய் பண்ணுங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 1 hour காட்டுது நமக்கு. எங்கன்னா வந்து ஹைவேல சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறதுக்கு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இதை பாருங்க வந்துட்டோம். இன்னும் ஒரு 260 மீட்டர்ஸ் தான் காட்டுது. ஜாயலுக்காஸ் ஆப்போசிட் சந்து இங்கே தான் இங்கே காட்டுது. அவங்க பசங்க நிற்கிறாங்க. இது ஒரு டியா கிளினிக்ஸ். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்தாச்சு ஓப்பனிங்க்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீனியர்ஸ் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. வேற இல்லை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும்போது பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பேசலாம். அப்படியே ஒருத்தரவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. ப்ரோ அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள். ப்ரோ என் பேர் நித்திஷ். ப்ரோ என் பேர் ரோஹித் பொள்ளாச்சி. என் பேர் கார்த்திக் திருப்பூர். ப்ரோ என் பேர் லோகு, நான் ஈரோட்டில் வரேன். பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, என் பேர் மணிகண்டன், பிலமிடு, கோயம்புத்தூர் தான். என் பேர் அருண்குமார், சென்னை. என் பேர் ரிதின், ஃப்ரம் ஈரோடு. என் பேர் லோகேஷ், கரூர். என் பேர் கார்த்திக், மாரிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் முத்துக்குமார், பொள்ளாச்சியில் வந்திருக்கேன். ப்ரோ என் பேர் மணிகண்டன், திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் முருகப்பன், நான் மேட்டுப்பாளையம் தான். ஹேமந்த், தொடிலூர் தான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கிளினிக் எல்லாத்தையும் வந்து சுற்றி காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். வாங்க அப்படியே வாங்க, எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணிடுவோம். வாங்க பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுவோம், தப்பு இல்லை. அப்படியே எல்லாரும் கை போட்டு பிடிச்சிக்கோங்க. கை பிடிச்சிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். கிளாப் பண்ணுங்க.
ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் திஸ் Thank you. வேர்ல்ட் ரைட். சீரியஸாக யாருமே பண்ணாதது நீங்கள் பண்ணிட்டு நன்றி. இருக்கீங்க. ஐ வில் சப்போர்ட் யூ டில் தி எண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்து வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்து ஃபிகர்லாம் வேணாம், பைக்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஓகே மக்களே, மீட்டப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் நடந்துச்சு. அண்ட் ஓப்பனிங்கும் வந்து பண்ணியாச்சு நம்ம டிஆருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டேன். அண்டு நிறைய பேர் வந்து என்னோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிடுறேன் நான், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து என்னோட ரிசல்ட்ஸு. நான் மட்டும் இல்லை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஆர் ஹேரில். அவங்க எல்லாருமே கூட ரிவ்யூ வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தாங்க, தட் எப்போ இங்கெல்லாம் வரும், நாங்கள் சென்னை அவ்வளோ தூரம் வர முடியாது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ணியிருந்ததுக்கு சிஸ்டர் பிரான்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, எவ்வளோ சார்ஜஸ்ஸு, எதனா வந்து ஓப்பனிங் ஆஃபர் எதனா போயிட்டுருக்கா? நிறைய போயிட்டுருக்கு சார். இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். ஏன்னா ஓப்பனிங் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் வேலண்டைன்ஸ் டே வேறு இன்னைக்கு. ஆமாம். ஸோ அதனால் டபுள் ஆஃபர் மாதிரி தான். ஓகே. ஸோ நம்ம எப்படி நியூ ப்ளஸில் வந்து நம்ம ஃபெப் 14க்கு வந்து ஆஃபர் போடுவோம். எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் அப்போ போடுவோம். சம்டைம்ஸ் இண்டிபெண்டன்ட் டே போடுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே இன்றைக்கி வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் சேம் திங் நம்ம அங்கே நியூ ப்ளஸில் பண்ணுற மாதிரியே இங்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டு ஓகே அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் எக்ஸ்ட்ரா வாங்கி, ஏன்னா நியூ பிஸில் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே. பட் இங்கே நமக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஸ்கின் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் இது மூணுமே இருக்குது. ஓகே. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 79,999 ஆஃபரு. ஓகே. லைக் 5 PRPs. வித் 5 PRPs. ஓகே. ஸோ அங்கே நம்ம வந்து ஃபஸ்ட் கொடுத்துட்ருக்கிறது வந்து 2 PRPs தான் கொடுப்போம். ஓகே. இப்போ 5 PRP PRPs. வந்து தனியாக பண்ணுறாங்க. இப்போ PRP எவ்வளோ வருது ஆக்சுவலாக? ஒரு PRP வந்து அதாவது பயோட்டின் PRP 5,000. 5,000. GFC கிட்டத்தட்ட 25,000 வந்துடும். ஸோ GFC வந்து 8,000 வரும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம PRP வந்து பயோட்டினுக்கு ஈக்குவலாக தான், அதாவது GFCக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் நம்மளோட PRP. பயோட்டின் PRP வந்து ஒரு 2 monthஸில் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். GFC ஃபஸ்ட் மந்த்தில் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து 5 PRPs ஃப்ரீ கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு ஃபேஷியல் ஃப்ரீ. ஓகே, சூப்பர். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சென்னையில் கிளினிக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தெரியும், வைசிங் மேம் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற டாக்டர்ஸு. அப்படியே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. உங்கள் பேர்? I am Dr. Rabina. I am consultant doctor here. And your good name? Hi, Dr. Neha here. I am doctor surgeon here. ஓகே. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்படியே அந்த பிரான்ச் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க தான். ஆமாம், சென்னையில் வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 டாக்டர்ஸ் தான். அண்ட் எனக்கு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. So free consultations for 1 month. ஓகே. So opening offer, free consultations. So எப்போ வேணாலும் கன்சல்டேஷன்ஸ் நாளையிலேருந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு வர ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போயே ஸ்லாட்ஸ்லாம் புக் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்லாட்ஸ் டிலே ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இப்போயே நீங்கள் ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க எல்லாருக்குமே. இந்த ஒரு வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரிட்டன் சென்னைக்கு கிளம்பியாச்சு. அண்ட் ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்திருக்கோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் வரான் பார்த்தீங்களா, அவன் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து சொல்லிகிட்டே வந்தேன் எப்படி இருக்கும் ஃப்ளைட்டு, ட்ராவல் ஜெர்னி அதெல்லாமே. ரெடியாக இல்லை டேக் ஆஃப் பண்ணும்போது இல்லை வாந்தி வந்துச்சுன்னா விண்டோவை வந்து 3 வாட்டி தட்டினா விண்டோ திறக்கும். மூஞ்ச கட்டா. ஓகே மக்களே, சீட் பெல்ட் போடுற பரிதாபங்கள் வேறு வாங்கி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்கணும். என் மாதிரி எடுத்துருக்கோம். கவரில் இருக்குமா? இருக்காது.
கேட்டால் கொடுப்பாங்க. நான் வந்து போய் பைலட் கிட்ட சொல்லிட்டு பார்த்தா நம்ம போய் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸ்லோவாக போகல. அவ்வளோதான் மக்களே, ஃப்ளைட் வந்து மூவ் ஆரம்பிச்சிச்சு. ஐ எம் வெயிட்டிங் அவனோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக. கண்ணாடி போட்ட கொன்றுவோங்க. அந்த முகத்தில் பார்க்கணும் அந்த பயத்தை. கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுத்து பேச மாட்டான். இப்போ பாருங்க அப்படியே இங்கிருந்து தூக்கி கையெடு ரைட்டாக பிடிச்சிக்கோ. தூக்குவா ஏறு. தூக்கிட்டாண்டா. சும்மா பயம்படுத்தி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ திருப்புவோம் பாரு.